அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். வருடத்திற்கு இருமுறை மட்டும் வெளியே வரும் கருட பகவான். கருட பகவானின் சிலை தானாக எடை கூடி குறையும் அதிசயம். மகாலட்சுமி தாயார் பெயரிலேயே அமைந்த திருக்கோயில். தாயாருக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் திவ்ய தேசம். பெருமாளும் தாயாரும் தம்பதியாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் தலம். இப்படி பலவிதமான சிறப்புகள் கொண்ட தலத்தை பற்றி காணப்போகிறோம் இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில். கும்பகோணத்தில் திருநாரையூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில். காஞ்சியை அத்திகிரி என்றும் திருப்பதியை சேஷகிரி என்றும் அழைப்பது போல இந்த தலத்தை சுகந்தகிரி என்று அழைக்கிறார்கள். இங்கே ஸ்ரீ நிவாச பெருமாளும் வஞ்சுலவல்லி தாயாரும் தம்பதி சமேதராய் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருள் பாலிக்கின்றனர். இத்தலத்தில் மகாலட்சுமி தாயார் வஞ்சுலவல்லி தாயாராக அருள் பாலித்து வருகிறார். இந்த கோயிலில் தாயாருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் தாயாரின் பெயரிலேயே இத்தலம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கோயில் நிர்வாகம் அனைத்தும் தாயாரிடம்தான் என்பதை உணர்த்தும் வகையில் தாயாருடைய இடுப்பில் சாவி கொத்து தொங்குகிறது என்று உள்ளது. நாராயணாய நமோ நமோ நானாத்மனே நமோ நமோ நாராயணாய நமோ நமோ நானாத்மனே நமோ நமோ தேவா நாராயணாய நமோ திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட இக்கோயில் கோச்சங்கண்ணன் சோழனால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் கருட பகவான் ஒரே கல்லாலான கல்கருடனாக தனிச்சன்னதியில் வீற்றிருப்பது தனிச்சிறப்பு. நாள்தோறும் கல்கருட பகவானுக்கு 6 கால பூஜை நடைபெறுகிறது. வருடத்துக்கு இருமுறையாக பங்குனி மற்றும் மார்கழி மாதத்தில் கல்கருடன் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது மிகுந்த விசேஷம். சுவாமிக்கு 4 கை கிடையாது. மனுஷ அவதார சங்கு சக்கரம் ஆஜார் என்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரம் மங்களாசாசனம், பாக்கி இடத்துல 10 பாசுரம். இவருக்கு 100 பாடல். திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாளுக்கு
ஆச்சாரியன்கிறதுனால இவருக்கு 100 பாசுரம். ஈரஜனலனே எவ்வருதல சின்ன ஈரஜனலனே எவ்வருதல சின்ன ஈரஜனலனே எவ்வருதல சின்ன இக பரமந்திரமு நில்தரிகி உற்சவத்தின் முதல் நாள் மாலை கருட பகவான் வெளியே வருவார். சன்னதியிலிருந்து வெளியே வரும்போது வெறும் 4 பேர் மட்டுமே அவரை சுமப்பார்கள். தொடர்ந்து அவருடைய எடை படிப்படியாக அதிகரித்து 8, 16, 32, 64, 128 பேர் என அவரை சுமப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இந்த கருட சேவை நடைபெறும் சமயத்தில் கல்கருட பகவானின் மேனியில் வியர்வை துளிகள் உருவாவதையும் பக்தர்கள் தரிசித்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஊர்வலம் முடிந்து மறுநாள் அதிகாலை கோயிலுக்கு திரும்பும் போது எடை படிப்படியாக குறைய 128, 64, 32, 16, 8 என்று கடைசியில் முதலில் சுமந்த 4 பேர்கள் மட்டும் சுமந்து சன்னதிக்கு கொண்டு செல்வார்கள். இன்று வரை இந்த அதிசய நிகழ்வுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார்கள். அத்துடன் அதிகாலையில் கோவிலுக்கு திரும்பும் கல்கருட பகவானுக்கு விசேஷ வரவேற்பு அளிக்கப்படும். பெருமாள் கையால் பரிவட்டம், வேட்டி, மாலைகள் அணிவிக்கப்படும். தேனிறக்கும் இடத்தில் பாலிருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயண முரளிதரா வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயண முரளிதரா நாராயண முரளிதரா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா. வானிருக்கும் இடத்தில் நிலவாய் வளர்ந்தாலும் வானிருக்கும் இடத்தில் நிலவாய் வளர்ந்தாலும் வற்றாத ஜீவன் நதியாய் தவிழ்ந்தாலும் வற்றாத ஜீவன் நதியாய் தவிழ்ந்தாலும் மாணிக்க கல்கருட பகவானை தரிசிப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்லாது உள்நாடு வெளிநாடுகளிலிருந்தும் இத்தலத்துக்கு வருகை தந்து தரிசிக்கிறார்கள். நமோ நமோ இந்த கல்கருட பகவானை 7 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். நேயர்களே, அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் கும்பகோணம் நாச்சியார் கோயில் தாயார் கல்கருட பகவான் பற்றி அற்புத விஷயங்களை தெரிந்து கொண்டோம். ஸ்ரீ நிவாச பெருமாள், வஞ்சுலவல்லி தாயார் மற்றும் கல்கருட பகவானை நாமும் தரிசித்து வழிபட்டு கவலைகள் நீங்கி மங்களங்கள் நிறைய பெறுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் மீண்டும் மீண்டும்